ஒரு ஒன் டைம் லாஜிக்கெல்லாம் மறந்துட்டு பார்க்கணும்னா பார்க்கலாம் படம். இந்த மாதிரி கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு, ஆனால் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காரு ஸ்டோரி லைன்ஸை. நான் கியூரியாசிட்டியை சொல்லக்கூடாது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் புது கான்செப்ட், அதனால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. படம் நல்லா காமெடியாக இருக்குது, ரொமான்டிக்காக இருக்குது. இந்த மாதிரி கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி படம் பார்த்தது கிடையாது. ராம்லீல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஜானர் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது ப்ரோ மூவி. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் நார்மல் காமெடி லவ் தான், ஆனால் அதையே சூப்பராக கொண்டு போயிருக்காரு. ஒரு ஒன் டைம் லாஜிக்கெல்லாம் மறந்துட்டு பார்க்கணும்னா பார்க்கலாம் படம். படம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. இட் வாஸ் நைஸ். ஒரு 2 டைம்ஸ் பார்க்கலாம் டெஃபினெட்லி. நிறைய லவ் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். லவ் ஜானரே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்துருப்போம். ஸோ மூவி வந்து சூப்பராக எல்லாம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தியேட்டர்ஸில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பராக இருக்குது. அப்படின்னாக்கா இந்த சென்ஸ் என்ன கேட்டிங்கன்னா இது எனக்கு ஃபஸ்ட் டைம் புது கான்செப்ட், அதனால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல பெருசாக. நான் கியூரியாசிட்டியை சொல்லக்கூடாது. ஏலியன் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். மாக்காப்பா நடிச்சிருக்காரு, அதுவும் சூப்பராக தான் இருக்குது. மாக்காப்பா, முனிஷ்காந்த் எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. மூவி நல்லா தான் ப்ரோ இருக்குது. காமெடி செகண்ட் ஹாஃபில் லைட்டாக இருக்குது ப்ரோ. ஒரு தேவையான இடத்துல வச்சுருக்காங்க காமெடி. அவரு வழக்கமாக அடிக்கிறாம அதே காமெடி அதே ஆக்டிங் தான். குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே போக இந்த மாதிரி வித்தியாசமான படம், நல்ல யூனிக்கான டேக்ஸ், நல்ல புதுசாக கான்செப்ட் மாதிரி எடுத்துன்னு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் தோணுது. சாங் வந்து அதாவது தேவையான ஒரு சாங், மேரேஜ் சாங், அது நல்லா இருக்குது. மற்றபடி ரொம்ப நிறைய சாங்ஸ்லாம் போட்டு போர் பண்ணல. பார்க்கலாம், ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா எங்கேஜிங்காக தான் இருந்தது. ஒவ்வொரு பாயிண்டில் ஒன்று நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ திடீர்னு ஒரு பிளாட் ட்விஸ்ட் மாதிரி வருது. அதனால் எந்த படம் எனக்கு அப்படி ஒருத்தன் தான் ப்ரோ தோணிடுச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் காமெடிஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருக்குது. ரியோ மூவி லாஸ்ட் ஒரு ஜோ ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்ல இதுவும் அவருடைய லிஸ்ட்டில் வந்து ஒரு மாதிரி சூப்பராக தான் இருக்குது மூவி. கொஞ்சம் நடுவில் ஒரு போர்ஷன் வரும் ப்ரோ செகண்ட் ஹாஃபில். அந்த இன்டர்வெலுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு அங்கே லைட்டாக போர் அடிச்சுது. பட் அதை தவிர அந்த போர்ஷனை தவிர எல்லாம் எனக்கு நல்ல ஸ்பேசிங் இருந்தது. இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு, ஆனால் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காரு ஸ்டோரி லைன்ஸை. ரியோட சீன்ஸ் நல்லா தான் ப்ரோ இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் he did very well. நல்லா பண்ணாங்க. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு எல்லாரும் செட் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கும்.